ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய வார்ட்ரோபை கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வீடெல்லாம் மேக் ஓவர் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். அது மட்டும் இல்லை, மீஷோவில் இருந்து ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகெயின் மீஷோலேருந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருக்கேங்க. ஆல்ரெடி என்கிட்ட இந்த கலரில் 2 இருக்குது. திருப்பி நான் ஆர்டர் போட்டிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய துப்பட்டாஸ்லாம் நான் ஷெல்ஃபில் தான் அடுக்கி வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தது. பட் திருப்பி க்ளம்ஸி ஆகிறதுனால நான் அது எனக்கு ஒழுங்காக வைக்க முடியல. ஷெல்ஃபில் ஓப்பன் பண்ணோடனே ஒரு மாதிரி இருந்ததா. ஸோ அதனால் திருப்பி இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட கோடு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களோட கபோர்ட் நீங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ இது நல்ல உள்ள டெப்த் உள்ள ஒரு பாக்ஸு. அதே மாதிரி இது ஃபுல்லாகவே கார்ட்போர்டு தான், ஓகேங்களா. கீழே உங்களுக்கு தனியாக ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இது வாஷ் பண்ணலாம் முடியாது. ஸோ ஜஸ்ட் நம்ம கபோர்டுக்குள்ளே வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கபோர்டே இல்லாதவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிட்டு இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அஃபோர்டபுள் ரேஞ்ச். நம்ம இன்னர்ஸ் கூட நம்ம இதில் வெளியே அசிங்கமாக தெரியாமல் இருக்கணும்னா இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 வாங்கினேன். திருப்பியே 2 ஆர்டர் போட போகிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம பட்டு சாரீஸில் நான் வெளியே தான் வச்சுருக்கேன். அப்புறம் தான் யோசித்தேன், எதுக்கு நம்ம வெளியே வைக்கணும், இதையும் தூக்கி உள்ளே வச்சுட்டோன்னா இது நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னோடய கபோர்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். அது திருப்பி அதான் நான் சொன்னேன் இல்லையா, 6 மந்த் ஒன்ஸ் நம்ம கபோர்டு க்ளீன் பண்ணோம்னா நம்ம டீக்ளட்டர் பண்ணலாம். நம்ம தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம அதாவது சைஸ் பத்தலை, பழைய துணிகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம நீட்டாக பேக் பண்ணிக்கலாம். ஸோ லிட்ரலி இந்த பாக்ஸ் எனக்கு அவ்வளோ கை கொடுக்குதுன்னே சொல்லுவேன். ரொம்ப சூப்பரான பாக்ஸ் இது. நான் இப்போ என்னோடய கபோர்டை காமிச்சிடுறேன். ஸோ மேலேயும் கலைஞ்சி கிடக்கு, இங்கே மட்டும்தான் நீட்டாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நான் இது எடுக்கலை. அண்ட் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நியூ ட்ரெஸ்ஸும் கலந்துருக்கு, ஓல்டு ட்ரெஸ்ஸும் கலந்துருக்கு. அதே மாதிரி பத்தாதது சேராதது எல்லாமே இங்கே இருக்குது. துப்பட்டா இந்த மாதிரி தான் நான் ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தேன். நல்லா இருக்குன்னு பார்த்தா எனக்கு என்னமோ கபோர்டு ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி க்ளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த 2 பாக்ஸ்லேயும் நான் ப்ளவுசஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் என்னோட நிறைய வீடியோஸில். ஸோ இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லாம் நீட்டாக அயன் பண்ணி மடக்கி வச்சுருக்கேன். பட் இந்த ஷெல்ஃப் நல்லாவும், அதே மாதிரி பேப்பர்ஸ்னால் ஃபோல்ட் ஆகி ஒரு மாதிரி இருந்தது. ஸோ பழைய கேலண்டர் பேப்பர்ஸ் இருக்குது, அதெல்லாம் விரித்து நீட்டாக க்ளீன் பண்ண போகிறேன். இன்றைக்கி வீடியோ ஆர்கனைசிங் பற்றி தான் இருக்க போது. ஆல்ரெடி என்னோடய சேனலில் ஆர்கனைசிங் வீடியோலாம் நிறைய வியூஸ் போகும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட டுடே டார்கெட் இந்த கபோர்டு மட்டும்தான், ஓகேவா. நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாங்க ஆர்கனைஸ் பண்ணுறதை. இப்போதைக்கு பெட்டெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, போன இயர் கேலண்டர் பேப்பரு. ஸோ அதில் பேக் சைடில் ஒயிட்டாக கிடைக்கும். ஸோ ஷெல்ஃப் லைனர் போடுறவங்க போடுங்க. நான் ஆக்சுவலி அது போடுறது உண்டு. பட் என்னென்னா அதுக்கு காஸ்ட் ஏன் வேஸ்ட்டாக செலவழிக்கிறது. ஏன்னா கபோர்டு இருக்குது. ஓப்பன் ஷெல்ஃப்னால் நம்ம ஷெல்ஃப் லைனர் யூஸ் பண்ணலாம். நம்ம கபோர்டு க்ளோஸ் கபோர்டு தானே, அதனால் நான் இருக்கிறதே வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு நான் போட்டுட்டு காமிக்கிறேன். அண்ட் இது பசங்களோட நோட் புக்குக்கு போடுற கவர் தான் இது. ஸோ அவங்க 12th எல்லாம் முடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ நிறைய இருந்தது ரோலு, அதை தான் நான் போட்டிருந்தேன். இப்போ இது மேலேயே போட போகிறேன். இது மேலே லேமினேஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக இப்படி தொடச்சா போதும். இது மேலே கவர் பண்ணிடுவேன். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஸோ அதனால் நான் போட்டுட்டு காமிக்கிறேன். ஷெல்ஃபெல்லாம் நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு இந்த பேப்பரை போட்டாச்சுங்க. இனி துணியெல்லாம் நம்ம அடுக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ சம்மர் சீசன்றதுனால நம்ம வெளியே அதிகமாக போக மாட்டோம். ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு கொளுத்தோன்னு கொளுத்துது. ஸோ வீட்டில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி டைம்லாம் யூஸ் பண்ணி நம்ம வார்ட்ரோப்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் குர்த்தீஸ் இந்த மாதிரி தாங்க நீட்டாக அழகாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருவேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சாலும் நம்மளால் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளால் அழகாக விசிபிளாக என்னென்ன குர்த்தீஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். சில பேர் டக்குன்னு ஃபோல்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம மேலே இருக்க சுடிதாரே எடுத்து போடுவோமே தவிர்த்து கீழே என்னென்ன சுடிதார் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிக்கவே மாட்டோம். இதை நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மிஸ்டேக்கை. ஏன் நானுமே நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விசிபிளாக வைக்கும்போது நமக்கு என்னென்ன ட்ரெஸ் இருக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுவுமே ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
இந்த 3 ஷெல்ஃபையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1:00 1:30 கிட்ட ஆக போகுது. ஸோ எல்லாம் பார்த்து அடுக்கி வச்சாச்சு. ஸோ லாஸ்ட்லேருந்து வந்துடுறேன். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு என்னோடய ஜீன்ஸ் அண்ட் ஜீன்ஸோட டாப்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம ரேராக தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ பாப்பா வந்தால் இல்லைனா நாங்கள் ஃபேமிலியாக எங்கேயாவது வெளியே போகும்போது மட்டும் தான் நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவேன். இல்லைனா ஏதாவது ஆஃபீஸில் ஏதாவது ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு என்னோடய ப்ளவுசஸ்லாம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து என்னோடய வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீட்டாக கம்ப்ளீட்டாக இந்த ஷெல்ஃபில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும்தான் வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்பர்லா அண்ட் ஏலைன் குர்த்திஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தனித்தனியாக வைக்காமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெகுலராக ஈவினிங் டைமில் வெளியே போகும்போது போடுறது, இல்லைனா வீட்டில் நைட்டி யூஸ் பண்ணாத நேரத்தில் போடுற குர்த்திஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பாவாடை வச்சுருக்கேன் அண்ட் ட்ராக் ஷூட், அதுக்கப்புறமா அதுக்கு மேலே போடுற டிஷர்ட்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு நைட்டி வந்து கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குங்க. நான் அடுத்து எடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் அடுத்து வந்து இது வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. மெயின்லி இந்த ஷெல்ஃப் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஷெல்ஃபில் வந்து எல்லாத்தையும் அடுக்கி வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்தது எனக்கே பார்க்க. பட் எனக்கு வந்து அப்பப்போ திங்கிங் வரும் இல்லையா, இதை தூக்கி இங்கே மாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே நான் வந்துட்டு இது எப்படியாவது வேறு மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிச்சு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது போடுற குர்த்திஸ் தான். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் கட் குர்த்திஸ் அண்ட் இதெல்லாம் வந்து அம்பர்லா கட் குர்த்திஸ் தனியாக பிரித்து அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ தட் நமக்கு வந்து அம்பர்லா இங்கே இருக்குது, ஸ்ட்ரெயிட் கட் இங்கே இருக்குது. அதனால் வந்துட்டு மாற்றி நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி லெகின்ஸும் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து என்னோடய துப்பட்டா செட் வச்சுருந்தேன். நான் ஆல்ரெடி இந்த போர்ஷனில் அப்படி தான் ரோல் பண்ணி வச்சுருந்தேன். எடுக்க கம்ஃபர்ட்டாக இருக்குது. பட் வந்து அது கிளம்ஸியாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால திருப்பி அகைன் இந்த மாதிரி ஆர்டர் போட்டு இந்த பாக்ஸில் அடிக்கிட்டேன். ஸோ தட் நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இது ஃபுல்லாகவே என்னோடய ஸ்டோலு துப்பட்டாஸ்லாம் இதில் இருக்குது, ஓகேங்களா. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எதுவுமே கை வைக்கலைங்க. இது அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. நம்ம அடிக்கடி சாரீ உடுத்துற மாதிரி தான் இது வந்து கலையும். பட் இது வந்து அப்படியே நீட்டாக இருக்குது. இதில் வந்து நான் எதுவுமே பண்ணவே இல்லை. அண்ட் இதுதாங்க என்னோடய சாரீஸ். இது மட்டும் தான் என்னோடய சாரீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பட்டு புடவை. ஆக்சுவலி இதுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து கையோட ஆர்டர் போட போகிறேன். ஸோ இந்த பாக்ஸில் வச்சிடலாம், ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு பதில் இந்த பாக்ஸில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கெல்லாம் ரெப்ளிக் சாரீஸ், பட்டு புடவை மாதிரி உள்ள ரெப்ளிக் சாரீஸில் நான் வெளியே வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இது மட்டும் தான் என்னோடய சாரீ கலெக்ஷன், இவ்வளோ தான். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கட்டாத சாரீஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் சித்திக்கு இல்லைன்னா அம்மா வந்து ஏதாவது வேணும்னா வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றி நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளோவா சாரீஸ் வந்து என்கிட்ட இருக்காது. இதை பார்த்துட்டே என் குழந்தை வந்து என் பொண்ணு எவ்வளோ சாரீ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா நான் கட்டாத சாரீஸ்லாம் வந்துட்டு சுடிதாராக நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய வார்ட்ரோப் வீடியோ அடிக்கடி போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு போடுறது வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆர்கனைசிங் வீடியோலாம் வந்துட்டு நிறைய வியூஸ் போகும். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் உடனே வந்து செய்வாங்க. ஐயோ நம்மளோட கபோர்டும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே, நம்மளோட வார்ட்ரோப்லேயும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆர்கனைசிங் வீடியோஸ்லாம் நிறைய வியூஸ் போகும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.